ஹாய் ஹலோ பனீஸ், திஸ் இஸ் கோயா தெலுலஸ். இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கும் ஒன் ஷாட் பார்த்துடலாம். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஹீ கிட்னாப்டு மீ. ஸோ வந்துட்டு இப்போது வித்தவுட் எனி டிலே இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு தான் நல்லா வந்துட்டு அவளோட வீட்டில் பீஸ்ஃபுல்லாக தூங்கிக்கிட்டு இருக்கிறா. பார்த்தா வந்துட்டு சுற்றி அவளோட ரூம்குள்ளே யாரோ வந்துட்டு ஒருத்தவங்க இருக்கிறது மாதிரி வந்துட்டு வந்துட்டு அவளுக்கு தோணுது. அவள் நல்லா தூங்கி இருந்திருக்க மாட்டா. ஸோ வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கண்ணை மூடனா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஷேடோ போணுச்சுன்னா ஒரு ஷேடோ மாதிரி தெரியும் இல்லையா? ஸோ வந்துட்டு அந்த மாதிரி தான் யாரோ போகிறது மாதிரி இருக்குது. பார்த்தா வந்துட்டு அவள் திட்டுக்குன்னு வந்துட்டு கண்ணை முழிச்சு அவளோட பெட்டில் எழுந்திரிச்சி உட்கார்றா. பார்த்தா பேக்கிலேருந்து யாரோ வந்துட்டு அவளை அப்படியே வந்துட்டு வாயை பொத்தி ஸோ வந்துட்டு அவளை அப்படியே வந்துட்டு கிட்னாப் பண்ணுறானுங்க. ஒருத்தன் தான் கிட்னாப் பண்ணுறான். ஸோ வந்துட்டு அவன் கிட்னாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவளை தூக்கிட்டு போயிடுறான். அவனோட மேன்ஷன் அது வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே. ஸோ வந்துட்டு ஒரு டார்க்காக இருக்குது. அந்த அந்த பார்த்தாலே வந்துட்டு காடு வந்துட்டு ஸோ வந்துட்டு அவ்வளோ ஒரு இருட்டாக ஸோ வந்துட்டு அவ்வளோ டார்க்காக இருக்கும். ஸோ அந்த பொண்ணை அந்த ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்குறானுங்க. அந்த பொண்ணோட வாயை பொத்தி பின்னாடி கையை கட்டி ஸோ ஓடாத அளவுக்கு காலையும் கட்டி போட்டு அப்படி வச்சுருக்குறானுங்க. மற்றபடி அவளை வந்துட்டு எதுவுமே அடிக்கலை, கஷ்டப்படுத்தலை, எதுவுமே பண்ணலை. ஸோ அப்படி தான் அவள் அப்படியே அங்கே ரூம்குள்ளே மயக்கமாகி அப்படி கிடக்கிறா. ஏன்னா வந்துட்டு அவளுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த மயக்கத்தில் அவள் அப்படியே படுத்துருக்குறா. அப்படியே தான் ஸோ வந்துட்டு இங்கே அவளை எப்படியோ நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அவனுங்க தூக்குறதுக்கு முன்னாடி இவன் இங்கேயே கவனமாக இருக்கணும், புரியுதா? நான் பார்த்துக்கிறேண்ணா. இதோ பாருண்ணா, நீ வெளியில் போகிறேன்னு சொன்னல, போ, முதல்ல போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். இதோ பாரு, என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கல, அது போதும் எனக்கு. இந்த நம்பாத மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. போய் முதல்ல உன்னோட போய் அந்த இவனையோ பார்க்கணுண்டியே. என்னட்டா பேசுகிற? அவன் தான்டா நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற நம்மளோட பெரிய கேங்ஸ்டார். அது என்னவோண்ணா, எனக்கு அந்த மயிரை கண்டாலே பிடிக்கவே இல்லைண்ணா. ஏன்டா இப்படி பேசுகிற? சரி விட்டு, நான் போகிறேன். அவள் எனக்கு ரொம்ப முக்கியம். அவள் இங்கேருந்து எங்கேயாவது போனான்னு வச்சுக்கோ. ஏண்ணே தான் சொல்லிட்டால, போனா போ, நான் பார்த்துக்கிறேன். நம்ம பசங்க பார்த்துக்கிறானுங்களோ இல்லையோ, அண்ணி என்ன பத்திரமா பார்த்துக்கிறேன், புரியுதா? உன்கிட்ட தான் விட்டுட்டு போகிறேன். வந்து பார்க்கும்போது அவங்க இல்லைன்னா தம்பியாச்சு மயிராச்சின்னு போட்டு போய்கிட்டே இருப்பேன் பார்த்துக்க உன்னையையும். ஏயா நீ சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிற. போனேன் போ, உனக்கு லேட் ஆயிடுச்சு. வர நம்ம அண்ணனுக்கு நம்ம மேலே நம்பிக்கையே இல்லாமல் போச்சு. இவன் நம்புகிற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். இங்கே நாம்ஜூன் தான் அவளை வந்துட்டு கடத்தி வச்சுட்டு ஸோ வந்துட்டு அவனுக்கும் மேலே வந்துட்டு ஒரு காட் ஆஃப் கேங்ஸ்டர் ஒருத்தன் இருப்பான். கேங்ஸ்டருக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அவன் தான் வந்துட்டு லீடாக இருக்கிறான். அவனை பார்க்க தான் இப்போ நாம்ஜூன் போயிட்டு இருக்கிறான். பார்த்தா வந்துட்டு அவ்வளோ டென்ஷனாக உட்காந்துருக்குறான் நாம்ஜூன். என்ன மயத்துக்கு இவ்வளோ கடத்தணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கானுங்க. இவ்வளோ இதுக்கு தேவையில்லாமல் கடத்தணும். நல்ல வேலை முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தப்போ அங்கே இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா அவ்வளவுதான், நேரம் அவளை தூக்கி இருந்திருப்பானுங்க. விட்டுருவேனா? அவளை நான் தூக்க விட்டுருவேனா? அவள் ஏன் பொண்டாட்டி, அவள் எனக்கு மட்டும்தான். அவ்வளோ சீக்கிரம் அவளை யார் கையிலையும் கொடுக்க மாட்டேன். அவளுக்கு எதுவும் ஆகவும் விட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காரில் உட்காந்துக்கிட்டு நாம்ஜூன்னா அவன் அப்படியே வந்துட்டு அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு அழுத்திக்கிட்டு கட்டுப்பில் வந்துட்டு அதை குத்திக்கிட்டு ஒன்று நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறான். அப்படியே தான் அந்த காட் ஆஃப் கேங்ஸ்டர் இருக்கான் இல்லையா, ஸோ அவனை பார்க்க போகிறான். இந்த மாதிரி போய் பார்த்துட்டு, என்னடா மயிருங்களா, அவளை கட்டத்தை சொன்னதுக்கு எல்லாரும் அவளை காணோம், இவ்வளோ வீட்டில் இல்லை அப்படி இப்படின்ட்டு மயிர் மாதிரி பேசிட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க. எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு எனக்கு வேணும். அந்த பொண்ணு எனக்கு கெட்டுக்கலைன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் சுட்டு தள்ளிட்டு
நான் நான் போய் கடத்திக்கிறேன் அவளை. ஒரு வேலை உங்கள்கிட்ட ஒப்படைச்சா ஒரு மயிர் மாதிரி வந்து நின்றுட்டுருக்கீங்க. எனக்கு அவள் இன்னைக்கு வேணும். இன்றைக்கி இல்லாட்டினாலும் நாளைக்கு காலையிலக்குள்ளே அவள் இங்கே இருக்கணும். எனக்கு அந்த வையன் வேணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கத்திக்கிட்டு நின்றுட்டுருக்குறான். நாம்ஜூன் அங்கே போகிறான். போய் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறான். எல்லாத்தையும் பார்த்தா எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு டென்ஷனோடு அப்படியே நின்றுட்டுருக்குறானுங்க. அங்கே வந்தோடனே நாம்ஜூனும் வந்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி அவனுமே வந்துட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே தான் அங்கே கட் பண்ணி இங்கே நாம்ஜூனோட மென்ஷனில் ஏய் யாருடா, யார் எனக்கு கடத்திட்டு வந்துட்டு, யார், ஏன் இப்படி என்னை கடத்திட்டு வந்திருக்கீங்க? டேய் என்னை அவுத்து விடுங்கடா, என்னை அவுத்து விடுங்க, என்னை எதுக்கு கடத்திட்டு வந்திருக்கீங்க? யார் கை வலிக்குது, கழட்டி விடுங்கடா, கழட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வயன் அழுதுட்டு அப்படி இருக்கிறான். பார்த்தா உள்ளே இருக்க யாருமே வரல. அந்த ரூமே வந்துட்டு ஏதோ பெரிய ஹால் மாதிரி அப்படி இருக்குது. அவள் அந்த ரூமில் ஒருத்தி மட்டும்தான் இருக்கிறா. அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவள் மூஞ்சிலாம் வந்து ஒரே ஸ்வெட்னஸ்ஸாக அப்படி இருக்குது. அவள் ரொம்ப பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு அப்படி இருக்கிறா. அந்த டியர்ஸ்லாம் வந்துட்டு அப்படி வந்துட்டு அவளோட மூஞ்சிலேயே வந்துட்டு விழுந்துட்டு இருக்குது. அவளால் பேச முடியல. பட் வந்துட்டு அவள் அப்படியே வந்து கத்துறது மாதிரி அப்படியே விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறா. அப்போ தான் ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு ஜாக்சன் என்ட்ராயிட்டு அவளை வந்து பார்க்குறான். அவள் அப்படியே பார்த்துட்டு பயந்து போய் அப்படியே வந்துட்டு அந்த கார்னரில் உட்காந்துட்ருக்குறான். ஐயா நீ என்ன முழிச்சிட்டியா? உனக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறதே உனக்கு பொழப்பா போச்சு. இதோ பாரு, நான் வந்துட்டு ஓகே நான் தான் உன்னை கடத்தியிருக்கிறேன், புரியுதா? என்னோட வேலை முட்டிகிற வரைக்கும் நீ பாட்டுக்கு கப்புச்சிக்குன்னு வாயை பொத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை எப்படி தூக்குனேனோ அப்படியே கொண்டு போய் உங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டுருவேன், புரியுதா? இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னை அப்படியே பொட்டில் கண்ணை வச்சு பொட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாக்சன் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான் இறக்கமே இல்லாமல். நாம்ஜூன் கடத்திட்டு வந்ததை அவன் மென்ஷன் பண்ணவே இல்லை. இப்படியே தான் அவள் அப்படியே பயந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்குறான். உடனே வந்துட்டு ஜாக்சன் கொஞ்சம் நேரம் ஆகவும் அவனும் வந்துட்டு டின்னர் கொண்டு வந்து கொடுக்குறான். ஸோ அவளை வந்துட்டு லன்ச் டைம் போல் வந்துட்டு கடத்தி இருந்திருப்பானுங்க. லன்ச்சும் கொண்டு வந்துருந்துருப்பான் ஜாக்சன். அப்போ வந்து அவன் மயக்கமாகி இருந்திருப்பான். ஸோ இப்போ அதாவது ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவள் வந்துட்டு முழிச்சு இருந்திருப்பா. ஸோ இப்போது வந்துட்டு அவள் முழிச்சிருக்கிறதுனால அவளுக்கு டின்னர் கொண்டு வந்து ஜாக்சன் கொடுக்குறான். அவனுக்கு வந்துட்டு பக்கத்தில் போயிட்டு வச்சுட்டு ஸோ வந்துட்டு அவன் திரும்புகிறான். ஸோ அவள் வந்துட்டு அவளோட காலில் லைட்டாக வந்துட்டு அந்த சாப்பாடை வந்து தட்டி விடுறா, எனக்கு வேணாம் அப்படின்றது மாதிரி. ஜாக்சன் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஏய் என்ன ரொம்ப துகுற, பாவமேனு கடத்திட்டு வந்து உனக்கு சாப்பாடு போட்டா ரொம்ப ஓவராக சாப்பாடு தட்டே காலில் மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கிட்டக்கு போகிறான். பார்த்தா அதாவது வந்துட்டு அந்த சாப்பாடு தட்டை எடுக்கிறதுக்கு போகிறான். பார்த்தா திடீர்னு வந்துட்டு எய்த்தாப்லேயே வந்துட்டு நாம்ஜூன் வந்து நிற்கிறான். அவனை பார்த்துட்டு ஒயன் வந்துட்டு ரொம்ப பயப்படுறான். ஏன்னா வந்துட்டு அவன் பார்க்குறதுக்கே கையிலலாம் வந்துட்டு ஒரு மாதிரி டேட்டூ போட்டுட்டு ஸோ வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்கிறான். ஸோ வந்துட்டு அவனுமே வந்துட்டு கேங்ஸ்டர் தான். ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி இவனை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது ஒயனுக்கு. ஏய் என்ன நடந்துகிட்ருக்கு இங்கே? ஏய் என்னடா, அவள் சாப்பிட்டாளா இல்லையா? அண்ணே அவளுக்கு சாப்பாடு தானே கொண்டு போய் கொடுத்தேன், அவள் சாப்பிடாமல் சாப்பாடு தட்டை எட்டி உதைக்கிறானே, அதான் சாப்பாடை போய் எடுத்துகிட்டு வரலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏய் போய் முதல்ல வேறு ஏதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு வா போ, இதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். வயன் இங்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஃபேஸோடு பார்க்குறான். அவனும் அந்த தட்டை எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறான். ஜாக்ஸா கொஞ்சம் லேட்டாகவே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நடக்கட்டும் அண்ணே ஏதோ மேட்ரு பண்ண போது போல் இருக்குது, ஆப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஹாப்பியோட போயிடுறான். இங்கே நாம்ஜூன் தான் என்ன சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டியா? பார்த்தேன் நானும் நீ காலில் உதஞ்சதா. இதோ பாரு, உன்னை கடத்திட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு நிமிஷம்
நீ ஏதாவது பேசணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வாயில் ஒட்டி இருக்கிறத ஸோ அந்த ஸ்டிக்கரை வந்துட்டு எடுத்துக்கிறான். ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் அவன் வந்துட்டு அவன் காதே வலிக்கிற மாதிரி அப்படி கத்துறான். ஸோ வந்துட்டு அவனா ஏய் என்ன வாயை மூடு எதுக்கு இப்படி கத்துற, இந்த பாரு எனக்கு இப்படி கத்துறதெல்லாம் பிடிக்காது, ரொம்ப என்னை கோவப்படுத்துன்னு வச்சுக்கோயேன், நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறேன், ஏறி வச்சு செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கா. வேணாம் என்னை ஏன் கடத்திட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை விட்டுருங்க, நான் என்ன தப்பு பண்ணேன். நீ என்ன தப்பு பண்ணன்னு நீ என்கிட்ட கேட்குறியா, நீ என்ன தப்பு பண்ணுன்னு உனக்கே நல்லா தெரியும், நீ ஏன் யோசிச்சு பாரு உக்காந்து. நான் ஒன்றும் பண்ணலை, இதை விட்டுருங்க ப்ளீஸ், எனக்கு இப்படி கடத்திட்டு வர்ற அளவுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை, எனக்கு கை வலிக்குது, ப்ளீஸ் தயவு செஞ்சு கழட்டி விடுங்க. ஏய் வாயை மூடுடி, உன்னை கடத்திட்டு வந்து தெரிஞ்ச எனக்கு எப்படி கழட்டி விடணும், எப்போ இங்கேருந்து உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடணுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் இங்கே இருந்தோமா, அமைதியாக இருந்தோமா, நாங்கள் சொன்னதை செஞ்சோமா, நீ பாட்டுக்கு இருந்தியா அப்படின்ட்டு இருந்துரு, புரியுதா? இல்லை இங்கேருந்து தப்பிச்சு போடுறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் மயிரை புட்டுங்கிறேன்னு ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான், அப்புறம் நானாகவே இருக்க மாட்டேன். ஏதோ உன்னை பார்த்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கேன்னு நான் கண்ட்ரோலாக இருக்கிறேன். ஏன்னா இதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மயிருக்கு பிடிச்சிருக்கு. ஏய் அந்த விஷயம்லாம் வேறு, அதெல்லாம் உனக்கு நான் இப்போது டீட்டெயிலாக உட்காந்து சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு டைம் மயிரெல்லாம் இல்லை, நான் போகணும் மறுபடியும். அது அது எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு வந்துட்டு வயன் இங்கே அழுதுகிட்டே இருக்கிறான். வயனுக்கு ரொம்ப வந்துட்டு பயமாக இருக்குது, அவளுக்கு பேச்சே அப்படியே திக்கி திணறி அப்படியே வந்துட்டு இருக்குது. அப்படியே தான் நாம்ஜூன் ஸோ வந்துட்டு டின்னர் கொடுத்துட்டு அவன் வந்துட்டு அங்கேருந்து போயிடுறான். இத்தனைக்கு அவன் ரொம்ப கோபமாக வந்துட்டு அவளுக்கு ஊட்டி விடுறான். அவளுக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கு. அப்படியே தான் அவன் வந்துட்டு தட்டெல்லாம் எடுத்துட்டு அவன் போயிடுறான். ஏய் நான் இந்த மாதிரி உன்கிட்ட ஒரு பாசத்தோடு நடந்துக்கிறேன்டா, ஏதாவது என்னை ஏமாற்றணும்னு நீ பண்ணன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், நான் யாருன்ற அப்புறம் காட்டிடுவேன் பார்த்துக்க. ஒழுங்காக வாயெல்லாம் மூடிக்கிட்டோ நீ இருக்கணும், புரியுதா? நான் போயிட்டு மறுபடியும் வருவேன், இந்த ரூம்லேயே தான் நீ இருக்கணும், எங்கேயாவது ஒரு இஞ்சி கூட நீ நவுந்தன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், உன் உயிருக்கு நான் உத்தரவாதமே கிடையாதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தோடு நம்ஜன் பேசிட்டு அவன் போயிடுறான். வயன் வந்துட்டு ஸோ வந்துட்டு இப்போது காட் ஆஃப் கேங்ஸ்டராக இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட பொண்ணுக்கு வந்துட்டு எதிராக அவள் ப்ரெஸ்ஸில் பேசி இருந்துருப்பான். பிகாஸ் அவள் வந்துட்டு அதை காட் ஆஃப் ஸோ அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம், அதாவது பேர்லாம் வேணாம், ஸோ வந்துட்டு அந்த மாதிரி கேங்ஸ்டர்னே சொல்லிக்கிறான் நார்மலாக. ஸோ அந்த கேங்ஸ்டரோட பொண்ணு ரொம்ப வந்துட்டு கெட்டவளாக இருந்திருப்பா அந்த காலேஜில், வயன் படிக்கிற காலேஜ் சேம் காலேஜ் தான் அவளும். ஸோ அவள் வந்துட்டு ரொம்ப கெட்டவளாக இருந்திருப்பா. ஸோ வந்துட்டு கண்டவன் கூட போகிறது அப்படி இப்படின்னா அந்த மாதிரிலாம், ஸோ ரொம்ப வந்துட்டு ஒரு அசிங்கமான வேலையெல்லாம் வந்துட்டு அவள் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. ஸோ இதை கண்டுபிடிச்ச வயன் அவளை இந்த இடத்துக்கே வர விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை ப்ரெஸ்ஸில் சொல்லி விட்டுருந்துருப்பா. ஸோ காலேஜில் ஸோ அதுக்கு மேலே அவளால் படிக்கவும் முடிஞ்சிருந்துருக்காது அந்த இடத்துல. அவள் ரொம்ப கோவமாக உட்காந்துருக்கையில, அதாவது அந்த கேங்ஸ்டரோட பொண்ணு ரொம்ப கோவமாக வீட்டில் உட்காந்துருந்துருப்பா. எனக்கு அவளோட உயிர் வேணும்டாடி, எனக்கு அவளோட உயிர் வேணும், என்னை ப்ரெஸ் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டா அந்த வயன், அவளோட உயிர் எனக்கு வேணும், அவள் உயிரோடையே இருக்கக்கூடாது, நிச்சயமாக அவள் உயிரோடையே இருக்கக்கூடாது, என்னை ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணு நினச்சிட்டால, நான் யாருன்னு அவளுக்கு காட்டணும், நிச்சயமாக காட்டுவேன், நான் தான் அவளை சாவடிப்பேன், அவள் எனக்கு வேணும், அவளை நான் கத்தியால் சதக்குன்னு குத்தி என் கண்ணு முன்னாடி அனுபவிச்சு நான் அவளை சாகடிக்கணும் டாடி, எனக்கு அவள் வேணும் டாடி, எனக்கு அவள் வேணும், இப்போது இந்த நிமிஷமே அவள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸோ அவள் வந்துட்டு சொல்கிறா. அவள் வேறு யாரும் கிடையாது, அவளோட பேர் விக்டோரியா. ஸோ வந்துட்டு விக்டோரியா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு கேவலமான விஷயத்தெல்லாம் வந்துட்டு தைரியமாக செய்கிறவ.
ஸோ வந்துட்டு அவள் ஒரே பொண்ணு அப்படின்றதுனால ஸோ வந்துட்டு அந்த கேங்ஸ்டர் ரொம்ப செல்லம் கொடுத்து அவளை கெடுத்து வச்சு அப்படி வளர்த்துருந்துருக்குறான். ஸோ வந்துட்டு அவள் யாருக்குமே அடங்க மாட்டாள், அவ்வளோ திமிரு பிடிச்சி தடமாக நடந்துக்கிடுவா. அப்படி தான் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே பேசுவா, நடந்துக்கிடுவா. இப்போது ஒயனை வந்துட்டு கேட்டதுமே கூட அவள் தான். ஸோ வந்துட்டு அவனோட பொண்ணுக்காக அவளை கடத்திட்டு வரணுன்ட்டு அவன் நினச்சிருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அதே தான் அவனே வந்துட்டு அதை செஞ்சு, அதாவது வந்துட்டு அன்னைக்கே வந்துட்டு ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு சொல்லியிருந்திருப்பான். அந்த எல்லா கேங்ஸ்டர்கிட்டையுமே சொல்லியிருந்திருப்பான், டேய் எனக்கு என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது, அம்மா இல்லாமல் நான் ஒத்தையா என்னோட பொண்ணுக்கு செல்லம் கொடுத்து அம்மா இல்லாத கவலை இல்லாமல் எந்த ஒரு வேதனையுமே இல்லாமல் அவளை நான் வளர்த்தேன். அவள் இன்னைக்கு இப்படி ஒட்டஞ்சு போய் கண்ணில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு உட்காந்துருக்குறான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வயன், அந்த காலேஜில் படிக்கிற அந்த வயன். அவள் எனக்கு உயிரோடு வேணும். என் பொண்ணு கேட்டு எதையுமே நான் இன்னும் வாங்கி கொடுக்காம இருந்தது கிடையாது. அது ஒரு சின்ன பொருளாக இருக்கட்டும், யாரோட உயிராகவும் இருக்கட்டும், அது அவளுக்கு வேணும்னா அது வேணும் தான். என் பொண்ணுக்கு அவள் உயிர் வேணும். என் பொண்ணு அவளை சாகடிக்கணும்னு நினைக்கிறான். அவளை இன்றைக்கே கடத்திட்டு வந்து என் கையில் ஒப்படைக்கிறவனுக்கு நீ கேட்குற எல்லாமே நான் செய்வேன். ஏன் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு கூட நான் தரேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் எல்லாத்தையுமே வந்துட்டு அமுச்சு விட்டுருந்துருப்பான். ஸோ இப்படியே தான் அந்த கூட்டத்தில் நாம்ஜூனுமே கூட இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அது ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். ஏன்னா வந்துட்டு வயனை சாரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நாம்ஜூன் அவனுங்களுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு நாம்ஜூனுக்கு தான் வந்துட்டு வயனோட வீடு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, சார் வந்துட்டு போய் சைட் அடிக்கிறது, ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நாம்ஜூனுக்கு ஆல்ரெடி வயனோட வீடு நல்லாவே தெரியும். இவனுங்களாம் வந்துட்டு கண்டுபிடிச்சி கடக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளே வந்துட்டு அவளை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து தான் வந்து நாம்ஜூன் அவளை கடத்தி இருந்திருப்பான். அப்படியே தான் அங்கே வந்துட்டு அவளை கடத்தி வச்சிருக்கிறான். எல்லா சைடுமே வந்துட்டு மற்ற கேங்ஸ்டர் எல்லாமே தேடுறானுங்க. அதாவது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு கேங்ஸ்டராக இருப்பானுங்க இல்லையா, ஸோ மாஃபியா கேங்ஸ்டர் அந்த மாதிரி தேடுறானுங்க. வயனை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலை. ஸோ வந்துட்டு வயனோட வீட்லேயுமே போயிட்டு தேடிட்டு ஸோ அப்படியே தான் அவனோட அப்பாவெல்லாம் வந்துட்டு மிரட்டி அப்படிலாம் வந்துட்டு தேடி இருந்திருப்பானுங்க. அவங்க வீட்லேயுமே வந்துட்டு எனக்கு தெரியாதுன்னு பயந்து இருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு இன்னுமே கூட சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க யாருக்குமே தெரியாது நாம்ஜூனோட வீட்டில் தான் இருக்கிறா அவள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நாம்ஜூனுமே வந்துட்டு தேடுற மாதிரி அவனும் ஆக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். டேய் வயிறுங்களா, எங்கடாவ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, என் பொண்ணுக்கு அவளை நான் கொடுத்தே ஆகணும். எனக்கு என் பொண்ணு ஹாப்பியாக சிரிக்கணும், அவளோட அந்த சிரிக்கிற முகத்தை நான் பார்க்கணும்டா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன மயிறு பிடிங்கிக்கிட்டு இருக்கீங்க, கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையாடா அவன். ஸோ இந்த காட் ஆஃப் கேங்ஸ்டர் அவன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்கே வந்துட்டு எவனுங்களுக்குமே கிடைக்கல இல்லையா, ஸோ அவங்களுமே வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அங்கே கட் பண்ணி இங்கே பார்த்தா இங்கே வயன் நாம்ஜூனோட மேன்ஷன்லேருந்து அவள் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆல்மோஸ்ட் தப்பிச்சு அங்கேருந்து ஓடி இருந்திருப்பான். அங்கே இருக்கிற இந்த காட்ஸு ஸோ வந்துட்டு அந்த வீடு எல்லாத்தையுமே தாண்டி அவன் வந்துட்டு தூரமாக வந்துட்டு போயிட்டான். ஸோ அப்படி பார்த்தா வந்துட்டு நாம்ஜூனோட அந்த மென்ஷன் வந்துட்டு ஸோ வந்துட்டு ரொம்ப வந்து அகலமான மென்ஷன், ரொம்ப பெரிய மென்ஷன். ஸோ வந்துட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு உயிரே வருது. அப்படி இருந்துமே கூட அவளுக்கு எங்கிட்டு போகிறது, இன்னும் எங்கிட்டு போனால் வந்துட்டு மெயின் ரோடு வரும், எப்படி போனால் தப்பிக்கலாம் அப்படின்னு அவளுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. அவளுக்குள்ளே வந்துட்டு அப்படியே பட்டன்னு அப்படியே பதறிக்கிட்டே இருக்குது அந்த மனசு அவளுக்கு. ஸோ வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு அவளை வந்துட்டு நாம்ஜூன் லாஸ்ட் டைம் பார்த்துட்டு போனதுலேருந்து டோரை லாக் பண்ணியிருந்திருப்பான். வெளியில் போகிறதுக்கு எந்த சைடுமே வந்துட்டு வழி இருந்துருக்காது. அவள் ரெஸ்ட் ரூம்லேருந்து அவள் தப்பிச்சு குதிச்சு அவள் அந்த மாதிரி வெளியில் வந்துருந்துருப்பான். அவளோட கையெல்லாம் வந்துட்டு அவன் கட்டாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டு தான் இருந்துருந்துருப்பான். அப்படியே தான் அவள் தப்பிச்சு தூரமாக ஓடிட்டான். ஸோ உள்ளார அப்படியே போக மெயின் ரோடு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வந்துட்டு நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பெருமூச்சு இழுத்து விடுறான். பார்த்தா வந்துட்டு அவளை சுற்றி வந்துட்டு ஒரே வந்துட்டு ஒரு 10-15 பேருக்கு மேலே அப்படியே வந்துட்டு அவளை ரவுண்ட் பண்ணுறானுங்க. அவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது.
இருக்க இருக்க வந்துட்டு அந்த பயம் வந்துட்டு அதிகமாக ஆரம்பிக்குதோ, அவளுக்கு அப்படியே வந்து உடம்புலாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்படியே பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கிறா நடுவில். பார்த்தா வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு அவன் மேலே வந்துட்டு, ஏய் இவ்வளோ நாள் எங்கடி இருந்தா, உன்னை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம் மயிறு, ஒரு வழியாக நீ கிடைச்சிட்டடி, இனிமேல் எனக்கு தான் அந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு, டேய் அவளை கடத்துங்கடா, அவளை தூக்குங்கடா, ஏய் அந்த அந்த மயக்க மருந்துடு, அது வாயில் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை 2 பேர் 3 பேர்கிட்ட பிடிச்சிக்கிறானுங்க. அப்படியே தான் அவளோட ஃபேஸில் வந்துட்டு அந்த குளோரோஃபார்ம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கர்ச்சீஃபை வைக்க வரானுங்க. பார்த்தா வந்துட்டு ஒரு 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 பஞ்சு தான். ஸோ அந்த பஞ்சிலேயே வந்துட்டு அந்த ஒரு பஞ்சிலேயே வந்துட்டோம். ஸோ அவன் அந்த கர்ச்சீஃபை வைக்க வந்து அங்கிட்டு போய் விழுறான். விழுந்த வேகத்தில் அவனோட மண்டை கல்லில் இடித்து அப்படியே போய் மயங்கி விழுந்துடுறான். இங்கே அப்படியே வந்துட்டு யார் அது அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறானுங்க. பார்த்தா அங்கே நம்ஜுன் தான் நின்றுட்டுருக்குறான். அவன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு கொலை வெறியாக இருக்குது. அவனோட அந்த கண் எல்லாமே வந்துட்டு அப்படியே டார்க்காக இருக்குது, அப்படியே ரெட்டாக இருக்குது. அவனுக்கு அவ்வளோ கோபத்தில் வயனை பார்த்து முறைச்சிக்கிட்டே அவனுங்களை போட்டு அடின்னு அடிக்கிறான். அப்படி பஞ்ச் பண்ணுறான். அவனுங்க எல்லாமே வந்துட்டு உயிரோடு இருக்க போன மாதிரி விழுந்து கிடக்குறானுங்க. அவளை அங்கேருந்து காரில் தூக்கி போட்டுக்கிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். ஸோ வந்துட்டு அவனோட மேன்ஷனுக்கு தான் வரான். உள்ளாருக்கு அவளை தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறான். அவளை நம்ஜுனுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது, அவ்வளோ கோவமாக இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ஜுன் ஸோ வந்துட்டு இந்த ஸ்டோரியில் ரொம்ப கோவக்காரன். ஸோ அப்படி தான் அவன் வந்துட்டு யாரை எது சொன்னாலும் அவனோட அந்த கோவத்தை வந்துட்டு போக்க வைக்கவே முடியாது. அப்படி ஒரு கேரக்டர் நம்ஜுன். ஸோ வந்துட்டு நம்ஜுனுக்கு கோவம் வந்தால் என்ன பண்ணுறோம் அப்படின்றதே அவன் தெரியாது. அப்படி தான் அவளை அப்படியே தரன்னு அவனோட ரூமுக்கு இழுத்துக்கிட்டு போகிறான். ஸோ இழுத்துக்கிட்டு போய் அவளை அந்த பெட்லேயே வந்துட்டு அப்படியே தள்ளி விடுறான். அவள் விழுந்த வேகத்தில் எழுந்திருக்கிறான். நம்ஜுன் அவளை தள்ளி விட்ட வேகத்தில் அவன் மேலே ஹோவர் ஆகுறான். அங்கிட்டும் வந்துட்டு பெட்டில் அவளோட கையை அப்படியே வந்துட்டு லாக் பண்ணுறான். அவளுக்கு பயமாக இருக்குது. விடு விடு என்னை விடு, நீ யாரா, நீ ஏன்டா என்னை இப்படி சாகடிக்கிற, என்னை விடுடா, என்னை இருக்கிறதுக்கே பிடிக்கல, என்னை விட்டு கை விட்டாரு போயிடுறேன், கையை விடு, கையை வலிக்கிட்டு விடு. டீ வாயை மூடு, நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், மயிலும் மாதிரி போய் இந்நேரம் அவனுங்களுக்கு இறையாக இருந்திருப்பேன். நான் சொல்லி உன்னை நம்பி நீ இருந்து தப்பிச்சு போக முடியாதுன்ற ஒரு எண்ணத்தில் உன்னை நான் கை காலி எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு போனேன். அப்படி இருந்து நீ தப்பிச்சிட்டில்ல, இனி நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் அவளோட கால் எல்லாம் வந்துட்டு அப்படியே லாக் பண்ணுறான். அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவன் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ஒரு 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 விஷயம், அதாவது ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வரான். ஸோ அந்த திங்ஸை எடுத்துகிட்டு வந்து ஸோ வந்துட்டு அவளை அப்படியே வந்துட்டு முன்னாடி நிற்கிறான். அவளுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே அவளுக்கு உடம்பெல்லாம் வந்துட்டு அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. அப்படியே தான் ஸோ வந்துட்டு நம்ஜுன் அவன் மேலே வந்துட்டு ஹூவர் ஆகுறான். ஸோ ஹூவர் ஆகி அவளை வந்துட்டு அப்படியே லிப் லாக் பண்ணுறான், அப்படியே கிஸ் பண்ணுறான், அந்த கோவத்தோடு பண்ணுறான். அவளுக்கு அது வந்துட்டு அது பெயினாக இருக்குது. அப்படியே அங்கங்கே வந்துட்டு பைட் மார்க்ஸாக கொடுக்குறான். ஸோ வந்துட்டு அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப எரியுது, ரொம்ப வந்துட்டு அப்படியே ரொம்ப வந்துட்டு வலிக்குது. இது வேணாம், என்னை விட்டு மேலேருந்து இறங்க, என்ன பண்ண பார்க்குறேன், எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டு, நான் இதை தப்பிச்சு போக மாட்டேன், இந்த மாதிரி என்கிட்ட படாது, எனக்கு உனக்கு பிடிக்கல, இந்த ஒரு என்னை விட்டு ப்ளீஸ், என்னை விட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அழுதுகிட்டு கத்தறிக்கிட்டு இருக்கிறா. ஸோ நம்ஜுன் வந்துட்டு அவன் ஒரு திங்ஸை எடுத்துகிட்டு வந்தான்னு சொன்னேன் இல்லையா, ஸோ வந்துட்டு அதை எடுத்து அப்படியே வந்துட்டு லோவர் அப்டமனில் வைக்கிறான். ஸோ வந்துட்டு அதை இன்சர்ட் பண்ணி அப்படியே வந்துட்டு அதை வைக்கவும் அவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது மூடு. அவள் அப்படியே வந்துட்டு அழுத்துக்கிட்டு அப்படி இருக்கிறா. ஸோ அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு அது பிடிக்கவே இல்லை. உடம்புலாம் அப்படியே வந்துட்டு கூசுது. அவளுக்கு அது வந்துட்டு எரிச்சலாகவும் இருக்குது. அவன் சடனாக இன்சர்ட் பண்ணியிருந்துருப்பான் இல்லையா, ஸோ அந்த திங்ஸை
ஸோ வந்துட்டு அப்படியே தான். ஸோ அதை வந்துட்டு இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான். அவனுக்கு வந்துட்டு அவ்வளோ கோவமாக இருக்கு. அப்படியே தான். ஸோ வந்துட்டு அதை இன்சல்ட் பண்ணிவிட்டு அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒன்ஸ் வந்துட்டு அவனுக்கே அது போதும்னு தோணதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த திங்ஸை வெளியில் எடுத்து போய் தூக்கி கெட்டாசுறான். ஸோ வந்துட்டு அவன் அந்த திங்ஸை தூக்கி போடும்போது அந்த ரூம் ஃபுல்லாக எக்கு ஒடிக்குது அந்த சவுண்டு. அப்படியே தான் அவன் மேலே ஓவர் ஆகுறான். அங்கங்கே வந்துட்டு பைட் மாஸ் பண்ணுறான், கிஸ் பண்ணுறான். அவளுக்கு அதெல்லாம் எரியுது, பெயின் ஆகுது, கத்துறா. அப்படியே தான் அவள்கிட்ட போயிட்டு, நீ யார் அப்படிங்கிட்ட தப்பிச்சு போக சொன்னது? என்னோட முகத்தை காட்ட வச்சிடாத, நான் சொல்லிட்டு தானே போனேன். இது உனக்கு தேவை தான். யூ டிசர்வ் திஸ் மயன், யூ டிசர்வ் திஸ் அப்படின்ட்டு அவ்வளோ கோவத்தோட நம்ஜுன் அப்படியே வந்துட்டு அவளை சடனாக வந்து சரட்டுன்னு இன்சல்ட் பண்ணுறான். அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்துட்டு மூச்சை இழுத்து விட்டு அப்படியே வந்துட்டு கத்துறான். அவளுக்கு அது அவ்வளோ பெயினாக இருக்குது. நம்ஜுன் அந்த மாதிரி வந்துட்டு அவன் தோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். என்னை விட்டு பெயின் ஆகுது, என்னை விட்டுடு ப்ளீஸ், என்னை விட்டு என்கிட்ட இப்படி நடந்துக்காது, எனக்கு வலிக்குது, என்னை விட்டு ப்ளீஸ் என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறா. ஸோ கீழே நிற்கிற கார்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு நல்லாவே கேட்குது இந்த சவுண்டு. ஸோ வந்துட்டு ஜாக்சனுக்கு அது நல்லாவே கேட்குது அந்த சவுண்டு. அவனுக்கு வந்துட்டு ஹாப்பி தான். ஸோ வந்துட்டு இங்கே கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் அப்படியே பதறிக்கிட்டு நின்றுட்டுருக்குறானுங்க. ஸோ அப்படியே தான் இங்கே வந்துட்டு அவன் அப்படியே தர்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். இறக்கமே இல்லாமல் அப்படி தர்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவள் அப்படியே கத்தி அப்படியே வந்துட்டு அவளோட தொண்டெல்லாம் அப்படியே வந்துட்டு ட்ரை ஆகுது. அப்படியே தான் வந்துட்டு ஸோ வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு அவன் பைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவளோட செஸ்ட்டில் எல்லாம். ஸோ ஒரு சைடு அப்படியே சக் பண்ணிக்கிட்டு, ஒரு சைடு அப்படியே வந்துட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ நம்ஜுன் வந்துட்டு அவனோட கண்ட்ரோல்லையே இல்லை. அவன் அந்த திங்ஸை இன்செர்ட் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, அப்போயே அவனுக்கு அப்படியே வந்துட்டு வேறு மூடு ஆன் ஆகியிருந்திருக்கும். ஸோ நம்ஜுன் வந்துட்டு எதையுமே காதில் வாங்கிக்காமல் ஸோ வந்துட்டு ஒரு ரூத்லெஸ்ஸான ஸோ அந்த இதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே தான் அங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ வந்துட்டு வயனோட ரூம்குள்ளே நிறைய பேர் வராங்க. அதாவது மெய்ட்ஸ் தான் வராங்க. வந்துட்டு அவளை அப்படியே வந்துட்டு ரெடி பண்ணுறானுங்க. எதுக்கு அப்படின்னா வெட்டிங்க்கு தான். ஸோ வந்துட்டு வயனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியல. அவளுக்கு ஆல்மோஸ்ட் அவளால் எழுந்திரிக்கவே முடியல. அந்த மாதிரி அவள் வந்துட்டு படுத்துருக்குறான். ஸோ நாம்ஜுன் வந்துட்டு ஸோ வெட்டிங்க்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இப்போ வந்துட்டு அவளை அதுக்கு தான் ரெடி பண்ண வந்திருக்காங்க மெய்ட்ஸ் எல்லாமே. ஸோ வந்துட்டு அவள் எழுந்திரிக்காமல் ஸோ வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆகாமல் ஸோ அவளை வந்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு வரானுங்க. ஸோ வந்துட்டு அவளை அழகாக வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அவள் பார்க்குறதுக்கே க்யூட்டாக அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கிறான். ஸோ வந்துட்டு கீழே தான் கூட்டிகிட்டு வரானுங்க. வந்தால் வந்துட்டு கீழே நாம்ஜூன் அப்படியே வந்துட்டு ரெடியாக நின்றுட்டுருக்குறான் வெட்டிங்க்கு. ஸோ வந்துட்டு ரெடியாக நின்றுட்டுருக்குறான். அங்கே அவ்வளோக்கா யாருமே இல்லை. ஸோ வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்கள் ஸோ பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்க முன்னாடி அவளை கல்யாணமும் பண்ணிக்கிறான். ஸோ அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, சுத்தமாக பிடிக்கல. அவள் ஏதோ வந்துட்டு அங்கே நிற்கணுமே அப்படின்ட்டு அப்படி நின்றுட்டுருக்குறான். அவள் உடம்புல உயிரே இல்லாதது மாதிரி சோல்லெஸ் பாடியாக அப்படி நின்றுட்டுருக்குறாங்க. அவளோட மனசில் இவன் யார், ஏன் என்னை கடத்திட்டு வந்தான், இப்போ எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணுறான், இவனை நான் முன்ன பின்ன பார்த்ததில்லை, அப்புறம் எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி ஒரு இப்படி நடந்துக்கிறான், எனக்கு என்ன பண்ணுறது, எனக்கு சுத்தமாக இவனை பிடிக்கவே இல்லை, என் வாழ்க்கை இதுதானா, இப்படி தானா இருக்கணும், எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பையன் அப்படியே அழுதுகிட்டு அப்படி நின்றுட்டு அந்த வெட்டிங்கும் அப்படியே முடியுது. ஸோ நம்ஜுனுக்கு இப்போ தான் வந்துட்டு ஒரு ஹாப்பியாக இருக்குது, ஒரு திருப்தியாக இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த மேரேஜ் முடியவும் ஸோ இங்கே வந்துட்டு அந்த காட் ஆஃப் மாஃபியா இருக்கான் இல்லையா, ஸோ அந்த காட் அதாவது வந்துட்டு கேங்ஸ்டர். ஸோ அவனோட ஆட்கள் எல்லாமே வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ வந்துட்டு
அவனோட பொண்ணுமே வந்துட்டு அங்கே வந்து நின்றுட்டுருக்குறான். ஸோ வந்துட்டு அவளோட கையில் வந்துட்டு கன்று இருக்குது. ஸோ அதை வச்சு அவளை ஒயனை ஷூட் பண்ணுறதுக்கு தான் வரான். பார்த்தா வந்துட்டு அவன் வந்துட்டு டக்குன்னு கன் எடுத்து நம்ஜோன்னு அவளை ஷூட் பண்ணிடுறான். விக்டோரியாவை ஷூட் பண்ணிடுறான். ஸோ ஷூட் பண்ண அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்? ஸோ வந்துட்டு அந்த காட் ஆஃப் மாஃபியா, அவன் மாஃபியாவும் தான், ஸோ கேங்ஸ்டரும். ஸோ அந்த மாதிரி தான் அவன் பொண்ணு கண்ணு முன்னாடியே துடிச்சு அப்படியே செத்து போகிறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு தாங்க முடியலை. ஸோ அவன் கையில் உள்ள கன்னை வாங்கி அவன் ஒயனை ஷூட் பண்ண போகிறான். அதே கேதி தான். ஸோ வந்துட்டு அவனுக்கு பின்னாடி இருக்க அவனோட காட்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஒவ்வொருத்தனும் வந்துட்டு அப்படியே ஷூட் பண்ணிக்கிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டு உளுந்து கிடக்குறானுங்க. அங்கே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100 பேருக்கு மேலே கிடப்பானுங்க. அப்படியே தான் நம்ஜன் சொல்கிறான், இனிமேட்டு இவளை என்னால் தொட்ட கூட இல்லை, தொடணும்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. இவள் ஏன் பொண்டாட்டி, இவளை கடத்திட்டு வந்து எப்படி காப்பாற்றினேனோ அந்த மாதிரி இனிமேட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு இவளை காப்பாற்ற வேண்டாம். யார் என்ன, எத்தனை பேர் வந்தாலும் என்ன, இவள் ஏன் பொண்டாட்டி, எப்படி காப்பாற்ற தெரியுமோ அந்த மாதிரி நான் காப்பாற்றிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் அந்த கன்னை வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு ஃபயர் அப்படியே ஷூட் பண்ணிட்டு அவங்க எல்லாமே செத்து அப்படி உருவுறானுங்க. அப்படியே தான் லாஸ்ட்டில் அந்த காட் ஆஃப் மாஃபியாவை அவனைவே வந்துட்டு சாவடிக்கிறான். ஸோ வந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே பயந்து போய் அப்படியே அரண்டு போய் நின்றுக்கிட்டு இருக்கிறானுங்க. பாதி பேர் ஃபைட் பண்ண வந்தவனுங்களாம் ஃபைட் பண்ணாமலேயே அங்கேருந்து போயிடுறானுங்க. பயந்துக்கிட்டு அப்படியே நடுங்கிக்கிட்டு நின்றுக்கிட்டு போயிடுறானுங்க. அப்போ தான் வந்துட்டு எனக்கே புரியுது, இவன் நம்மளை காப்பாற்றி தான் கொண்டு வந்திருக்கிறனா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்போ தான் புரியுது. இப்போ தான் அவளுக்கு அவளோட மனசுக்கு ஓகேவாக இருக்குது. பட் இருந்தாலுமே வந்துட்டு அவளோட அந்த மனசு, ஸோ அது வந்துட்டு அந்த வெட்டிங்கை ஏற்றுக்க மாட்டேங்குது. அவன் மேலே இன்னமும் கோவமாக தான் இருக்கிறான். ஏன்னா வந்துட்டு அவன் வந்துட்டு அவளோட விருப்பம் இல்லாமல் தொட்டது. ஸோ வந்துட்டு அதே மாதிரியே தான். ஸோ அந்த மேரேஜ் பண்ணது, விருப்பம் இல்லாமல் மேரேஜ் பண்ணது, ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவளுக்கு ஒரு கோவமாக தான் இருக்குது. அப்படியே தான் அன்றைக்கி நைட்டு நம்ஜூனோட ரூம் அப்படியே வந்துட்டு அந்த ஃபஸ்ட் நைட் ரூம் மாதிரி டெக்கரேஷன் பண்ணி அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு ஒயனை அங்கே தான் வந்துட்டு ரெடி பண்ணி உட்கார வச்சுருக்குறாங்க. இங்கே நம்ஜூன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த மற்றதெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவன் இந்த மாதிரி மற்றவங்க கிட்டேருந்து காப்பாற்றுறது அப்படின்றதெல்லாம் இருக்காது. ஸோ வந்துட்டு அவனை பார்த்து வந்துட்டு சில ஆட்கள்லாம் வந்துட்டு பயந்து போய் தான் போயிட்டானுங்க. இனிமேட்டு இவங்கிட்ட வம்பே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க இனிமேட்டு வந்துட்டு வரப்போகிறது கிடையாது. ஸோ இப்படியே தான் அறம் ஒரு திருப்தியோட அந்த ரூம்குள்ளே நுழையிறான். ஸோ பார்த்தா ஒயன் உள்ளார்க்கா உட்காந்துருக்குறா. அப்படியே வந்துட்டு அழுதுகிட்டு அப்படியே உட்காந்துருக்குறான். ஸோ அப்படியே தான் ஒயன்கிட்ட நம்ஜூன் போகிறான். ஸோ நம்ஜூனுக்கு வந்துட்டு ஸோ ஒரு புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி அப்படி இருக்குது. எப்படியோ இவளை காப்பாற்றிட்டோன்ற ஒரு திருப்தி இருக்குது. ஸோ பக்கத்தில் போகிறான். பக்கத்தில் போயிட்டு ஒரு மாதிரி உட்கார்றான். ஸோ வந்துட்டு ஒயன் ஸோ வந்துட்டு அவன் தொட வரும்போது அவள் வந்துட்டு கையை எடுத்துக்கிறான். அவளுக்கு இன்னும் வந்துட்டு அந்த ரோவர் அப்டம்னா பெயினாக இருக்குது. அப்படியே வந்துட்டு கால் நீட்டி அப்படியே உட்காந்துருக்குறான். அவனுக்கு இப்போ தான் வந்துட்டு அவன்கிட்ட ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ரூத்லெஸ் ஹார்ட்டோட ஸோ வந்துட்டு அவன் நடந்துக்கிட்டது அவனுக்கே ரியலைஸ் ஆகுது. ஸோ வந்துட்டு அவளை பார்க்கும்போது அவனுக்கு அது கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு அவளோட உயிர் ஆபத்தில் இருக்குது அப்படின்றதுனால ஸோ வந்துட்டு அவன் கொஞ்சம் ஹார்டாக அவன்கிட்ட நடந்துருந்துருப்பான். ஸோ இப்போ வந்துட்டு ஒயன் ஸோ அப்படியே தலையை நிமித்தி அவள் கேட்குறா, நீ உண்மையாலுமே என்னை லவ் பண்ணியிருந்த அப்படின்னா என்கிட்ட இந்த மாதிரி நடந்துருந்துருக்க மாட்டேன். நிச்சயமாக நீ என்னை மேரேஜ் பண்ணியிருக்க, என் கூட வாழணும் அப்படின்னு தான் நீ மேரேஜ் பண்ணியிருக்க, ஒத்துக்கிறேன். ஆனால் உன்னை என்னால் இப்போ ஏற்றுக்க முடியாது. நான் உன்னை ஏற்றுக்கணுன்னா எனக்கு உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. நீ எப்படி இருக்கிற ஒரு வேர்ல்டுக்குள்ளே நான் இனி இருக்க போகிறேன். இதை நான் முதல்ல மனசார ஏற்றுக்கிறணும். அதுக்கப்புறம்தான் நான் உன்னை ஏற்றுக்கிறதா வேணாமான்னு முடிவு பண்ணணும். நான் இதோட இதை முடிச்சுக்கிறேன். பாய்.